இன்றைக்கு விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற பொருள், மனம் நிறைவாக வாழ்வதற்கு உகந்த இடம் எது, சிறந்த இடம் எது, இனிமையான கிராமமா, அருமையான அந்நிய தேசமா, பெருமையான நகரமா, இல்லை எங்கேயுமே நிறைவாக போராட்டம் இல்லாமல் வாழ முடியாதா, எங்கேயுமே போராட்டம் தானா என்பதுதான் இந்த விவாத பொருள். இப்பொழுது இந்த விவாதம் தொடங்குகிறது. வியர்வை மனிதனின் விடியலை வெளி உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டும் மக்கள் தொலைக்காட்சிக்கு என் அன்பு வணக்கம். சபாஷ். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவையும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்றார் பாரதியார். கிணறு தவளையா இருக்காதையா, இருந்தா இது மாதிரி தான் போராடிட்டு இருக்கணும். உள்ளூர்ல வெளியே வா, கொஞ்சம் முன்னோக்கி பாரு, முன்னால பார்க்கணுன்றதுக்காகத்தான் கடவுள் முதுகுல கண்ணை வைக்கல. உதாரணமாங்கய்யா, கிராமத்துல இருக்கிறது இருந்தது ஒரு சின்ன செடியில ஒரு அழகான பூ பூத்திருக்கிற மாதிரி. அப்படியே மெல்ல நகரத்துக்கு வாங்க, பூக்களை பறிச்சு மாலையா கட்டுறது, கழுத்துலயோ அல்லது கூந்தலையோ அதை அணியும் போது ஏற்படுற மகிழ்ச்சி தான் அந்நிய தேசத்துல நாம் பெறுகின்ற. நீங்க பேச போறது அந்நிய தேசம். அந்நிய தேசத்துல தான் நிறைவான வாழ்க்கை. காந்தி எங்கங்கய்யா படிச்சாரு? அவரு படித்தது லண்டன்ல, சரி, பயிற்சி பெற்றது தென்னாப்பிரிக்காவில். சரி, இந்த இரண்டு அனுபவங்களும், ஒரு அறிவும் ஒரு அனுபவமும் எங்க கை கொடுத்துச்சு அவருக்கு? ஒண்ணு, அந்நிய தேசத்திற்கு சென்று பொருட்களை ஈட்டி அதன் மூலமா மனநிறைவா வாழணும். அப்படி இல்லைன்னா அந்நிய தேசத்திலிருந்து படிப்பறிவு, பட்டறிவு, பொருட்கள் எல்லாத்தையும் பெற்று அதன் மூலமா மனநிறைவா வாழணும். அதனால மனிதனுக்கு மனநிறைவு தருவது 100% அந்நிய தேசமே. சபாஷ் சபாஷ் சபாஷ். பெண்ணுக்கு முழு சுதந்திரம் தரது எந்த இடம்? எங்க இடம்? நகரத்துல தராங்க. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதுக்குன்னு சொன்னாங்க சார் கிராமத்தினர். பெண்களை எந்த விஷயத்துலையும் என்கரேஜ் பண்றது கிடையாது. ஐயா, என்ற சொந்த ஊர் கோயம்புத்தூருக்கு பக்கத்தால் இருக்கிற மலையோரத்தில் இருக்கிற சிறுமுகங்கிற ஊருங்க. அந்த ஊரில் இருந்துங்க நான் பிழைக்கிறதுக்காக இந்த கல்பாக்கம் வந்திருக்கிறேனுங்க. எனக்கு கல்யாணமான புதுசுலிங்க என்ற ஐயனும் ஆத்தாளும் எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் இருந்து போட்டு போனானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டுக்கார் என்ன தெரியுங்களா கேட்டார், என்ன கல்யாணகுமார், என்ன உங்கள் வீட்டுக்கு என்ன கெஸ்ட்டு வந்துட்டுருக்காங்களாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டாருங்க. நான் வந்து கெஸ்டெல்லாம் வரலிங்க, என்ற ஐயனை ஆத்தாளும் தாங்க வந்திருக்கானுங்கன்னு சொன்னானுங்க. அதுதான் நான் கெஸ்டான்னு கேட்டாருங்க. ஐயனை ஆத்தாளுமே வீட்டில் கெஸ்ட்டுங்களா? அதுதானுங்க இந்த டவுன்லேயே என்ன பண்ணி போடுறாங்க, ஐயனை ஆத்தாளையும் கொண்டு போய் முதியோர் இடத்துல விட்டு போட்டு வந்துடுறாங்க. ஆமாங்க, இந்த கிராமத்தில் எங்கேயாவது முதியோர் இல்லம் இருக்குங்களா? இல்லை, இல்லவே இல்லைங்க. கிராமத்தில் நான் கண்கூடா கண்ட ஒரு நிகழ்ச்சி, இப்போ நினைச்சா எனக்கு அடிவயிறு கலங்குது. பெற்ற தாய மாடு கட்டுற தொழுவத்தில் போட்டு வச்சிருக்காங்க ஐயா. முதுமை என்பது 2வது குழந்தை பிராயம். உன்னுடைய பெற்றோர்கள் நீ குழந்தையாக இருந்தபோது உனக்கு என்ன செய்தார்களோ அதையே உன்னுடைய பெற்றோர்கள் வயதான பிறகு நீ அவர்களுக்கு செய். அதுதான் சரியாக இருக்கும். நான் கிராமத்தில் தான் பொண்ணு கட்டினேங்க. மாமியார் வீட்டுக்கு ஒரு முறை போயிருந்தேன். அப்போ வெளியில் இந்த கிராமத்து பெண்கள் ஒரு 4 பேர் பேசிக்கிட்டு இருக்க என் காதால் கேட்டேன். அதில் ஒரு அம்மா கேட்டுது, ஒரு அம்மாவை பார்த்து, ஏண்டி மங்களம், ஏண்டி சோகமாக இருக்க அப்படின்னுச்சு. அதுக்கு இந்த மங்களம் சொன்னிச்சு, எங்கள் மாமியார் கிணத்துல விழுந்துட்டாங்க, அதான் சோகமாக இருக்கேன்னுச்சு. அதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சு, மாமியார் கிணத்துல விழுந்ததை சிரிச்சுக்கிட்டு சொல்லாமல் ஏண்டி சோகமாக சொல்கிற அப்படின்னு அந்த அம்மா சொன்னதுக்கு மங்களம் சொன்னது பொழைச்சிக்கிட்டாங்க. அதுக்கு இன்னொரு அம்மா கூட இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த அம்மா சொன்னிச்சு, என் வீட்லேயும் தான் மாமியார் இருக்கா, என் வீட்லேயும் தான் கிணறு இருக்குது, ஒரு நாளாவது உழுவுறாங்களா அப்படின்னா. அதுக்கு அந்த மங்களம் சொன்னிச்சு, ஆமாம் அவங்களா தான் உழுவாங்களாக்கும், நாம தான் பார்த்து ஏற்பாடு பண்ணோம். இதை கேட்டுட்டு போய் உடனடியாக எங்கள் வீட்டு கிணத்துக்கு இரும்பு கேட்டு போட்டு பூட்டு போட்டு சாவியை நான் வச்சுக்கிட்டேன். ஐயா, இந்த டவுன்காரங்களாகட்டும் அந்நிய தேசத்துக்காரங்களாகட்டும் எத்தனை சந்தோஷத்தை இழந்திருக்காங்க தெரியுங்களா? இது அது கூட கொடுமை இல்லைங்க. எத்தனை சந்தோஷத்தை இழந்திருக்கோங்கிறதையே தெரியாமையே வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. அதுதானுங்க நம்ப பரிதாபம். நாரை நடக்கும் சேத்து வயலில் நண்டு முடிச்சது இல்லை, அடுக்கு பானை அரிசி எடுத்து கூட்டாஞ்சோறு ஆக்கியது இல்லை, பூவரசு இலைய பிச்சு பிபி ஊதுனது இல்லை, முங்கு நீச்சல் போட்டியில் மூக்கடைச்சது இல்லை. ஐயா, ஆடி மாசத்தப்போ கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா முளைப்பாரி பண்டிகைன்னு கொண்டாடுவாங்க. பண்டிகை இந்த சட்டியில் பார்த்தீங்கன்னா முளைப்பாரி கட்டி, அந்த முளைப்பாரி கட்டுறது பார்த்தீங்கன்னா நல்லா ஜோராக பச்சை பசேல்னு வந்துருங்க. அதை கொண்டு போய் நல்லா கோயிலில் கொண்டு போய் சாமி கும்பிட்டு போட்டு ஆற்றுலையோ குளத்துலையோ விடுவாங்க. அது எதுக்கு தெரியுங்களா? ஆற்றுலையோ குளத்துலையோ கொண்டு போய் விடுறது இந்த முளைப்பாரி மாதிரியே
இந்த தண்ணி போகிற இடம் பூரா செழுமையா. நல்ல செழுமையாக பச்சையாக மாறணும், நல்ல எல்லா இடத்துலையும் வெள்ளாமை நல்லா விளையணும், நம்ம ஜனங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தனங்கையை விடுறது. அப்போது சாமி கும்பிடுவாங்க. அந்த சாமி கும்பிடுறது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்துக்காரங்க தனக்காக கும்பிட மாட்டாங்க, மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் கும்பிடுவாங்க. அது எப்படி தெரியுங்களா? நாடு செழிக்க வேணும், நல்லா மழை பெய்யா வேணும், காடு செழிக்க வேணும், கோடா மழை பெய்யா வேணும். நாடு செழிக்கணுங்க, அதுக்கு நல்ல மழை இருக்கணும். காடு செழிக்கணும்னா கோடை மழை பெய்யணும். காடு இருந்தால் தானுங்க நாடு இருக்கும். அப்புறம் பாருங்க, பட்ட கடனை அடைக்க வேணும், பட்டி ஆடு பெருக வேணும், பழைய கஞ்சி மிஞ்ச வேணும், பொழுது நல்லா விடிய வேணும்னு சொல்லிட்டு கும்பிடுவாங்க. பழைய சோறு மிஞ்சல, பொழுது நல்லா விடியல, சாமி இனிமேலாவது பழைய சோறு மிஞ்சட்டும், பொழுது நல்லா விடியட்டும்னு சொன்னா கிராம மக்கள் மன நிறைவாக மகிழ்ச்சியாக இல்லை என்பதுதான் அர்த்தம்.